இறைவனை நேசிப்பது என்றால் என்ன? அன்பானவர்களே, இன்றைய இறைவார்த்தை நம்மிடம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறது. நாம் இறைவனை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தெரிகிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட காட்சி மிகவும் ஆழமானது. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, எங்கு பார்த்தாலும் உலர்ந்த எலும்புகள். மனித பார்வையில் அது முடிந்து போன வாழ்க்கை. ஆனால் இறைவனுடைய பார்வையில் அது முடிவல்ல. இறைவன் அந்த எலும்புகளுக்கு உயிரை கொடுக்கிறார். அதன் மூலம் இறைவன் நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறார். நம்மால் முடியாது என்று நினைக்கும் இதயத்திலும் இறைவனால் புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியும். நம்முடைய இதயம் இறைவனிடமிருந்து தூரமாகி இருக்கலாம். நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கலாம். நம்முடைய அன்பு குளிர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. அவர் மீண்டும் உயிரை கொடுக்கிறார். திருப்பாடல் 107 இதே இறைவனை பார்க்கிறோம். வழி தெரியாமல் அலைந்தவர்கள் இறைவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் அவர்களை துன்பத்திலிருந்து மீட்டு சரியான வழியில் நடத்துகிறார். அதனால் இறைவனை பற்றிய ஒரு அழகான உண்மை நமக்கு தெரிகிறது. அவர் உயிர் கொடுப்பவர் மட்டுமல்ல, வழியும் காட்டுபவர். அதனால் தான் திருப்பாடல் 25 நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது வழிகளை எனக்கு கற்பியும், உமது பாதைகளை எனக்கு போதியும். அன்பானவர்களே, இப்போது இயேசு இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு மிக எளிய பதிலை தருகிறார். இறைவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நேசிக்க வேண்டும். அதற்கு பிறகு உன்னை போல உன் அயலானையும் நேசி. இதுதான் இன்று இயேசு நமக்கு கொடுக்கும் வாழ்க்கையின் பாதை. இறைவனை நேசிப்பது என்பது வெறும் ஜெப நேரத்தில் மட்டும் இறைவனை நினைப்பது அல்ல. இறைவனை நேசிப்பது என்பது நம்முடைய எண்ணங்களில் அவருக்கு முதலிடம் கொடுப்பது, நம்முடைய முடிவுகளில் அவருடைய வழியை தேர்ந்தெடுப்பது, நம்மை காயப்படுத்தியவர்களிடமும் கிறிஸ்துவின் அன்பை தேர்ந்தெடுப்பது, நம்மை சுற்றியுள்ளவர்களை வெறுப்பதற்கு பதிலாக அவர்களுக்காக ஜெபிப்பது. ஏனென்றால் இறைவனுடைய ஆவி நமக்குள் உயிர் கொடுத்தால் அந்த உயிரின் அடையாளம் அன்பாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். என் இதயத்தில் கிறிஸ்துவின் அன்பு உயிரோடு இருக்கிறதா? நான் இறைவனை நேசிக்கிறேன் என்று சொல்கிறேன், ஆனால் நான் மற்றவர்களை எப்படி நடத்துகிறேன்? என் இதயம் இன்னும் கோபத்தால் நிறைந்திருக்கிறதா? மன்னிக்க முடியாத மனநிலையில் இருக்கிறதா? ஒப்பீடு, பொறாமை, வெறுப்பு இவற்றால் பறந்து போயிருக்கிறதா? இன்று இயேசுவிடம் திரும்புவோம். இயேசுவே, என் இதயத்திற்கு மீண்டும் உயிர் கொடும். உம்மை முழு இதயத்தோடு நேசிக்க செய்யும். உமது அன்பால் மற்றவர்களையும் நேசிக்க செய்யும். உமது வழியில் என்னை நடத்தும். ஏனென்றால் கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கும் இதயம் அன்பில்லாமல் வாழ முடியாது. அந்த அன்பில்தான் புதிய வாழ்க்கை இருக்கிறது. அந்த புதிய வாழ்க்கையில்தான் நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவோடு வாழ்வோம். இயேசுவை போல நேசிப்போம். இயேசுவோடு என்றென்றும் வாழ்வோம். ஆமென்.